கண்மணி என்புடன் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா அன்போட அப்பாவுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி முடியாமல் ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்க போயிருக்காங்க. அப்போ கண்மணி அங்கே போயிருக்காங்க. எல்லாரும் இருக்க துக்கத்தில் வந்து பாட்டி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கண்மணியை திரும்ப பார்த்தீங்கன்னா மோசமாக திட்டுறாங்க. நீ தான் என் பேரன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லியில, அவன் கட்டின தாலியை மட்டும் நீ எதுக்கு கழுத்தில் கட்டியிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே மோசமாக பாட்டி கண்மணியை கேட்குறாங்க. அவனுக்கு முதல் டைவர்ஸ் கூட அப்படிங்கிறாங்க. எல்லாருமே பொறுமையாக இருங்க பாட்டி, பொறுமையாக இருங்க, அப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் பாட்டி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கண்மணி ரொம்பவே மோசமாக பேசுகிறாங்க. கண்மணிக்கும் ஒரு லெவல் மேலே பொறுக்க முடியாமல் உங்களுக்கு டைவர்ஸ் தானே வேணும், நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி அந்த வக்கீலை வர சொல்லி டைவர்ஸ் பேப்பரில் கண்மணிக்கிட்ட சைனும் வாங்கிடுறாங்க. கண்மணி வந்து சைனும் போட்டு கொடுத்துட்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதனால் அன்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அழுதுட்டு கண்மணி சைன் போட்டிருக்கக்கூடாது, எதுக்காக இந்த மாதிரி பண்ணால், ஒரு சைன் போட்டால் நம்ம 2 பேரும் ஒன்றா வாழ முடியாதுன்னு அப்படின்னு அர்த்தம் கிடையாது, கண்டிப்பாக வந்து உன் மனசு மாறும், உன் மனசை வந்து நான் வந்து புரிஞ்சுக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்கிறாரு. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது, எப்படி வந்து கண்மணியை வந்து அன்பு மாற்றி அவங்க கூட சேர்ந்து வாழ வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.